ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ 2024 இந்த வீடியோ ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு ஒரு பணத்தை, இல்லை ஒரு காரை, இல்லை ஒரு வீடு, இந்த மாதிரி எல்லாமே உயிர் இல்லாத பொருளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் உயிர் உள்ள பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப். இதில் வந்து கணவன் மனைவி, இல்லை ஏற்கனவே வந்து டைவர்ஸில் இருக்காங்க, இல்லை வந்துட்டு அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி, இந்த மாதிரி உயிர் உள்ள உறவு முறை சார்ந்த விஷயங்களை நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பார்த்துட்ருக்கோம். இதுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருந்தாலும் நாம் சொல்கிறத அவங்க கேட்குறதே இல்லை. நான் என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் ரியாலிட்டியில் நான் என்ன பேசினாலும் சரி, என்ன சண்டை போட்டாலும் சரி, பொறுமையாக சொன்னாலும் சரி, அவங்க அதை ஏற்றுக்கிறதே இல்லை. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ண முடியுமா? அது நமக்கு சக்ஸஸை கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், சக்ஸஸை கொடுக்கும். அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபா மெடிடேஷன். ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம், அது யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்காக அதை மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். அதாவது தனியாக ஒரு வெப் சீரிஸ் மாதிரி வச்சுருக்கேன். இதில் ஒரு 8 வீடியோ 10 வீடியோ இருக்கும். அதுக்கு ஒன்றொன்றுக்கும் நீங்கள் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டவுட் வரும், எப்போ பண்ணணும், என்ன டைம் வந்து பெஸ்ட்டு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதில் சக்ஸஸ் அடைஞ்சவங்களாம் எப்படி இருப்பாங்க, ஐ மீன் யாரெல்லாம் சக்ஸஸ் அடைவாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம சக்ஸஸ் ஸ்டோரியுமே வந்து இருக்குது. சக்ஸஸ் ஸ்டோரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அந்த வெப் சீரிஸில் இருக்குது. நீங்கள் அதிலேயே வந்து யூடியூப் சேனலில் நம்ம பிளேலிஸ்ட் தனி செக்மெண்ட் டேப்பில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லவ் பண்ணியிருக்கீங்க, உங்களை ரொம்ப நாள் பழகிருக்காங்க, பேசியிருக்காங்க, ஆனால் வந்து இப்போ வேணாம்னு சொல்கிறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது, இப்போ போகல, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பேச்சு கேட்கல, உங்கள் ஒய்ஃப் உங்கள் பேச்சு கேட்கல, இல்லை அப்பா அம்மாக்குள்ள சண்டை, நான் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, இல்லை அண்ணன் தம்பி வந்துட்டு பிரிஞ்சிருக்காங்க, ரொம்ப நாள் பேசாமல் இருந்து நம்மகிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அவங்க எதையுமே கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்காத ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஆல்ஃபா மெடிடேஷனை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் ஆல்ஃபா மெடிடேஷன் மூலமாக ஆல்ஃபா நிலை தியானம் பண்ணுறோம். ஆல்ஃபா நிலைக்கு போயிட்டு அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் உங்களுக்கு பிடிச்ச நபர் கூட நீங்கள் உங்களோட பாசிட்டிவான உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பாசிட்டிவாக நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். அது தொடர்ந்து ஒரு 21 நாளோ இல்லை 48 நாளோ தொடர்ந்து பண்ணும்போது அது அவங்கக்கிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அவங்களா அவங்கள தேடி வருவாங்க, இல்லை உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இப்போ நான் வந்து 28 டேஸ் யூஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் விட்டுலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரி, விட்டாலும் சரி. ஆனால் 28 டேஸ் அக்யூரேட்டாக அது முடிஞ்ச உடனே நடக்குமானா கிடையாது. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். நீங்கள் அந்த மாற்றம் வரதுக்கு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணணும். நான் 28 நாள் பண்ணி முடிச்சிட்டேன், மாற்றத்தை காணோம், இது பொய் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? ஸோ வந்து அப்படி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து இருந்துச்சுன்னா எல்லாமே சக்ஸஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இது வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்குலாம் யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், நம்மளோட உடல்நிலையை வந்து சரி பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட அழகு வந்து நான் ரொம்ப அழகு ஆகணும், ஐ மீன் மனசளவில் அழகாக இருந்தேன் அப்படின்னா கான்ஃபிடென்ட் லெவல் வரும். நம்ம வந்து நிறையா வந்துட்டு இந்த மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே, பிம்பிள்ஸு, கருவளை, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை சால்வ் பண்ண முடியும். இதையும் தாண்டி வந்து ஒருத்தங்க சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஜாபில் வந்துட்டு அவங்க அதிகமாக வந்து ஒரு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவார்டு மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்துட்டு நான் வந்து மாதம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இருந்துச்சு. அதுக்கு ஆல்ஃபா மெடிடேஷன் பண்ணாங்க. எப்படின்னா, நான் ரொம்ப நல்லா இருப்பேன், நல்லா சேல் பண்ணுறேன், நான் அதுக்கு தகுதியான ஆள் தான், நான் இந்த வருஷம் இந்த ஆள் இவங்ககிட்ட இருந்து நான் அந்த அவார்டை வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. இதுக்கு வந்து பர்டிகுலராக 3 days டைம்ஸ்
அதாவது ஒரு நாள்ல 3 டைம் பண்ணுவாங்க. காலையில, மதியம், நைட்டு. ஸோ இது தொடர்ந்து இப்ப இந்த மாரி பண்ணும்போது அவங்க சக்சஸும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது இந்த மாரிலாம் ஒரு சின்ன சின்ன சக்சஸ் ஸ்டோரிலாம் வந்து இருக்கு. ஸோ ஆல்ஃபா மெடிடேஷனால எல்லாமே பண்ண முடியும். ஆனா அதுக்கான டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ நீங்க அத பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களாலயும் முடியும். மத்தவங்களோட மனச மாத்தணும், இல்ல உங்கள அவங்கள்ட்ட புரிய வைக்கணும் அப்டின்னா, ஆல்ஃபா மெடிடேஷன் த பெஸ்ட் அப்டின்னு சொல்லலாம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நெறைய மெத்தட் இருந்தாலும், மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ஃபா மெடிடேஷன் அப்டின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தங்களோட எண்ணங்களும் ஒவ்வொரு மாதிரி. அதனால ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாரியான மெத்தடு சக்சஸா குடுக்கும். ஸோ நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. இத பத்தி மேலும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க என்னோட வாட்ஸ்அப் ஆ நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படிங்கிற சீரிஸ நீங்க வந்து பாருங்க. அத தொடர்ந்து சக்சஸ் ஸ்டோரியும் பாருங்க. மேலும் என்கிட்ட கிளாஸஸ் ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும், இல்ல இத பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ல ஆல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷனா வரும். ரொம்ப நன்றி. வணக்கம்.